தொடர்ந்து திமுக சூழ்ச்சிகரமான அரசியலை முன்னெடுக்கு சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு விகிதாச்சாரம் அப்படியே திமுக போகுது. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டியலின மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி போகுது. ப்ளஸ் அங்கங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கு எந்த சாதி வேட்பாளர் நிறுத்தினா அந்த சாதி வாக்குகள் வரும். இது திமுக பேசுறது சமூக நீதினு பேசுவாங்க. எல்லா கட்சியும் அப்படி தானே பண்ணுவாங்க. அப்போ திமுக சமூக நீதினு பேசக்கூடாது இல்லையா? சேனல் 5 மூலிமா சவால். திமுக முட்டு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவராக கூப்பிட்டு உட்கார வைங்க, உங்கள் சேனல் 5ல விவாதம் நடக்கட்டும். திமுக இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச நன்மை இல்லைன்னா. தாவேக தலைவர் விஜய் அவர் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட ரொம்ப இணைப்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரும் ஒரு டார்கெட் வைக்கிறாரு, அங்கே ஓட்டுகளுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாரு. அவருக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குமா? பசங்க நினச்சி சேனலை குறிச்சு நான் சொல்கிறேன், திமுக துரோகி எந்த மாற்றுவது, பாஜக எதிரி எந்த மாற்றுவது. அதுக்காக இந்த கார்பரேட் இறக்குமதியை ஊக்குவிக்கிறதோ ஆதரிக்கிறதோ முட்டாள்தனம். மக்கள் சந்திப்பாக எல்லாருக்கும் கார்டு கொடுத்து கூப்பிட்றீங்கன்னா மக்களுக்கு போய் கார்டு விநியோகம் பண்ணி இல்லையா, உங்கள் கட்சிக்காரனுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஹாலில் பேசுகிறீங்க. இது மக்கள் சந்திப்புன்னா மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சந்திப்பு. அதாவது விஜய் வெளியே வந்தான்னா மக்கள் ஒட்டுமொத்த தமிழகமே அவர் பின்னாடி வந்துடும். அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அது திமுகவோட மோசமான பாசிசமாக எனக்கு பார்வையிட்டு. நாளைக்கு அதிகாரத்துக்கே வந்துட்டான்னா விஜய், அவனை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இப்போ 41 பேர் கொல்லப்பட்டதுக்கு பொதுப்படியாக சோசியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ இந்த தவறுக்கு நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு கூட அவன் நினைக்கல. திமுக மீது குற்றச்சாட்டு போட்டு தப்பிச்சு போகிறான். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. திமுக ஜெயிக்க முக்கிய காரணமான வாக்குகள் 20% வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள், தலித் வாக்குகள். இந்த ரெண்டுமே சேர்ந்து 20% வாக்குகளில் தான் அவங்க மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த வாக்குகள் உதவுது அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்து இருக்குது. நான் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் யார்கிட்ட கேட்டாலுமே ஆமாம் நான் திமுகவுக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வருது. ஏன் அப்படி? 26 அதே மாதிரி நடக்குமா சம்பவம்? இல்லை, நிச்சயம். இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டான கெஸ்ஸு. ஏன்னா இந்த சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு விகிதாச்சாரம் அப்படியே திமுக போகுது. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டியலின மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி போகுது. ப்ளஸ் அங்கங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கு எந்த சாதி வேட்பாளர் நிறுத்தினா அந்த சாதி வாக்குகள் வரும். இது திமுக பேசுறது சமூக நீதினு பேசுவாங்க. ஆனால் வேட்பாளர் தேர்வின் போது எந்த தொகுதி, உங்கள் வாக்கு எவ்வளோ இருக்குது, இப்போது முக்குளத்தூர் அதிகமாக உள்ள பகுதியாக இருந்ததுன்னா முக்குளத்தூர் வாக்கு எவ்வளோ இருக்குது, முக்குளத்தூருடைய வாக்கு இவருக்கு விழுமா விழாதா, அந்த முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் இவருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லை, இப்படி தான் ஆய்வு பண்ணி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா கட்சியும் அப்படி தானே பண்ணுவாங்க. இல்லை, எல்லா கட்சியும். அப்போ திமுக சமூக நீதினு பேசக்கூடாது இல்லையா? நானும் சொல்கிறேன், சமூக நீதி அப்படின்னு பேசிட்டு அப்போது எந்த சாதிக்காரனுடைய வாக்கு அதிகமாக இருக்கோ அங்கே வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. ப்ளஸ்ஸு இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டியலினம் மற்றும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினுடைய வாக்குகள் முழுக்க போகும்போது திமுகனுடைய வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் தான். நாம் தமிழ் கட்சி அளவுக்கு கூட வாக்கு வங்கி திமுக வாங்குமான்னு வாங்காது. இந்த சூட்சமத்தை தொடர்ந்து எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? நாம் தமிழர் இப்போ ஒரு தொகுதியில் மேக்ஸிமம் ஒரு 10,000 வாக்குகள் வாங்குறாங்க, 4வது 5வது நிலையில் இருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 80,000 to 1,00,000 வாக்குகள் வாங்குறாங்க. இந்த கம்பேரிசன் தப்பாக இருக்குல்ல? இல்லை, அதுதான் சொன்னேன். சிறுபான்மை மற்றும் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு போடாமல் இருந்தால் சொல்கிறேன். நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் போடுறாங்க, எதற்காக, எந்த அடிப்படையில் திமுக போகுது? தொடர்ந்து திமுக சூழ்ச்சிகரமான அரசியலை முன்னெடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக பெரிய கட்சியா அதிமுக பெரிய கட்சியா நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அதிமுக தான். பிரதான எதிர்கட்சி யார்? அதிமுக. ஒரு 70 எம்எல்ஏக்கள் கிட்ட இருக்காங்களா இல்லையா? ஆனால் திமுக பாருங்கள், எப்போவுமே அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாது, பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, புரியுதுங்களா? இப்போ திமுக மட்டும் அதேமாரி பாஜக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாது, விடுதலை சிறுத்தையும் பாஜக முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் பண்ணுவாங்க.
புரியுதுங்களா? அதேமாரி வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் மற்றும் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாமே பாஜக முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் பண்ணுவானுங்க. நான் ஒரே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். இங்கே திமுக, அதிமுக தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சின்ற நிலை மாறி மாறி வரும்போது நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணணும்? அதிமுகவும். ஏன் சொன்னால் அதிமுகவை முன்னிலைப்படுத்தி இவங்க அரசியல் பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் பெரிய அளவுக்கு அதிகரிக்க. ஆனால் பாஜகவை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பட்டியலின மற்றும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அப்படியே அள்ளணும். இதுதான் இவங்களுடைய சூட்சம். இது ஒரு கீழ்த்தரமான அரசியலா இல்லை? நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. இதையும் நம்புறாங்களா மக்கள்? என்ன இப்போத்திலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஆரம்பிச்சு என்னன்னு சொன்னா பாஜக இந்த மாதிரி விஷயம் இருக்குன்ட்டு பொதுவாகவே இருக்கு, நீங்களும் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக வந்து 3% ஒரு 5% வாக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதை ஏன் முன்னிலைப்படுத்தணும்? பாஜக வந்துடும், பாஜக வந்துடும், பாஜக வந்துடும்னு. அதிமுக ஓட்டுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு, ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்க. பாஜக வந்துடும், திமுக ஓட்டு போடுங்க. பாஜக வந்துடும், திமுக ஓட்டு போடுங்கன்றது எந்த விதமான ஒரு விதமான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க சமூக மக்கள் மத்தியில். நம்பி ஏன் மக்கள் ஓட்டு போடுறாங்க? என்னங்க பண்றது? பாமர மக்களுங்க, பாமர மக்கள் ஒன்று இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் வந்து உலமா சபை அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ திமுகவில் சில முஸ்லீம்கள் இருக்காங்க, விடுதலை கொஞ்சம் பேர் இருக்காங்க, காங்கிரஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி முஸ்லீம்கள் இவங்க என்ன பண்றது, ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது. ஒட்டுமொத்த சமூகமும் திமுக கூட்டணி தான், ஒட்டுமொத்த சமூகமும் திமுக கூட்டணி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இவங்க என்ன பண்றதுன்னு சொன்னா, இப்போ விடுதலை சிறுத்தை இருக்குன்னு சொன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்து அப்பெல்லாம் வந்து களத்தில் நின்று போராடினாருன்னு ஒரு மண்ணாங்கிட்டே பண்ண மாட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து களத்தில் நின்று போராடிச்சோன்னா இல்லை, வந்து விவாதம் பண்ண சொல்லுங்க. இந்தந்த விஷயத்துக்கு விடுதலை சிறுத்தை வந்து போராட்டம் பண்ணிச்சு, இந்தந்த விஷயத்துக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டம் பண்ணிச்சு அப்படின்னு விவாதம் பண்ணி, காங்கிரஸ் போராட்டம் பண்ணிச்சு முஸ்லீம் சமூகத்துக்காக அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் கூட்டம் போட்டு அதில் கூப்பிட்டோன்னு சொன்னால் அங்கே வந்து பேசிட்டு போவாங்க வக்கனியா. யார் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கூட்டம் போட்டு இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக ஒரு கூட்டம் போட்டேன்னா அங்கே வந்து வக்கனையாக பேசிட்டு போவாங்க. ஆனால் இவங்க கட்சியில் வந்து சார்பாக இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை கோரி ஒரு பெரிய மாநாடோ பொதுக்கூட்டமோ போட மாட்டாங்க. மாநாடுகளில் தீர்மானங்கள் கூட போட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் வந்து திருச்சியில் போகிற மாநாட்டில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான தீர்மானமே அதில் இல்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இந்த பாஜகவே காட்டி பூச்சாட்டி காட்டுவாங்க. நீங்க மக்கள் எதையும் நம்புறாங்க. பாமர மக்கள் நம்புறதை விட ஒரு பயம். ஒரு கால் பாஜக வந்துச்சுன்னா நம்ம நிலை என்ன சார்? அவங்க ஒரு வேலை இப்போ வராங்க ஒரு போறதில்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் அவன் இறைவனுக்கு தான் பயப்படுவான். பாஜகவை கண்டோ ஆர்எஸ்எஸ் கண்டு பயந்தோன்னு சொன்னா இந்தியாவில் வாழ முடியாது இல்லையா முஸ்லீம்கள்? சொல்றீங்க, கேட்க சொல்லுங்க. நான் கூட இன்னைக்கு கூட தொப்பி வச்சு தாடி வச்சு தனியாக தான் வரேன் நான். ஏன்னா எனக்கு படைச்ச ஒன்று இருக்கான், அவன் முடிவு பண்ணுவான் எப்போ. அப்படியே திமுக இந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணா அதை பார்த்து நம்பி ஓட்டு போடுறீங்க, ஏன் பயப்படுறீங்கன்னு தான் கேட்கணும். அதை தான் சொல்றேன். அப்படி ஒரு நெரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ணி சரி நீ அப்படியெல்லாம் செட் பண்ணி இஸ்லாமிய முடியாதுன்னா நீங்க போடுங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன் நிரஞ்சன், அப்படியெல்லாம் நெரேட்டிவ் செட் பண்ணி நீங்க இஸ்லாமியுடைய வாக்குகளோ இல்லை ஒடுக்கப்பட்ட பட்டியலின மற்றும் தலித் மக்கள் வாக்குகளை நீ வாங்குறது சரி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்களுக்கு உண்டான செய்யணுமா செய்யக்கூடாதான்? செஞ்சீங்களா? 0. நான் சொல்கிறேன், இதுவரையும் உங்கள் சேனல் 5 மூலிமா சவால் இருக்கேன். திமுகவில் ஆனானப்பட்ட எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் சரி, அல்லது திமுகவை முட்டு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவராக இருந்தாலும் சரி, கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க. உங்கள் சேனல் 5ல விவாதம் நடக்கட்டும். திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச நன்மை இல்லைன்னா அவங்க பட்டியல் போட்டோம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு திமுக செஞ்ச துரோகத்தை நான் பட்டியல் போடுறேன். மக்கள் தீர்மானிக்கிட்டோம். ரஹீம் வைக்கக்கூடிய துரோக பட்டியல், திமுகவால் ஏற்பட்ட துரோக பட்டியலை மக்கள் தீர்மானிக்கிட்டோம் உண்மையா பொய்யான்னு. அதேமாரி அவங்க வந்து திமுக வந்து முஸ்லீம்களுக்கு செஞ்ச நன்மைகளை பற்றி பட்டியல் போட சொல்லுங்க. ஒரு ஒப்பனை சொன்ன ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கடந்த 4 ஆண்டுகளாக பாருங்க என்னென்ன பண்ணிட்டு வர்றீங்க. அனகாபுத்தூரில் வந்து காகிதமில்லத் நகரை ஒரு 500 வீடு குடும்பங்களை இடித்து நடுத்தரில் நிப்பாட்டினீங்க. இந்த இஸ்லாமிய சமூக, அதாவது திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் அதனுடைய தலைவர்களும் இன்னும் ஏன் நீங்கள் அறிவாலயத்தில் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ பாருங்க, இதில் வந்து இது அம்மாப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் ரஹமத் நகர் குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 8 தலைமுறை 7 தலைமுறை வாழ்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை வந்து தரமட்டமாக்குனாங்க. கேட்டால் நீர்பிடிப்பு அந்த இது யாரோ ஒருத்தன் கேஸ் போட்டான்.
கேஸ் போட்டாங்க. இப்போ கேஸ் போட்டாங்க, நீங்கள் இடிக்கிறீங்க இல்லையா? நான் ஒன்றும் கேட்குறேன், சாஸ்தா பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா? அது கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை இடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன் அங்கே புல்டோசர் போகல உங்களுக்கு? ஏன்னா அவன் டெல்லியிலேருந்து அடிப்பான் அவனுக்கு ரிவிட்டு. ஏன்னா அது சங்கரமடத்துக்கு சம்மந்தமான விஷயம். புரிதுங்களா உங்களுக்கு? எஸ். அப்போது புல்டோசர் வச்சு சுமாராக ஒரு 500-1000 வீடுகளை நீங்கள் இடிக்கிறீங்கன்னா, யோகி ஆதித்யநாத் இடித்தா மட்டும் பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணுறீங்க. திமுக அரசு இடிக்குது. இதை நம்ம யோகி ஆதித்யநாத்தை குறை சொல்ல முடியும், இல்லை மோடியை குறை சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இப்போ 26ல் வந்து இந்த நிலை மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திரும்பவும் இதே தான் வந்து ரிப்பீட் ஆகும்? இல்லை, அதுக்கு உண்டான வேலையை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அடிமைகள் வந்து கொஞ்சம் பேர் இப்போ எப்படியாவது திமுக ஓட்டு போடுறாங்க. எனக்கு என்ன சொன்ன, பாஜக வருது, அதிமுக வருது, திமுக வருது, யார் வருதுன்றது முக்கியம் இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா, ஒரு முறையாச்சும் இந்த இஸ்லாமியுடைய வாக்குகள் திமுகவுக்கு போடாம திமுக உணரணும். நீங்கள் பட்டியலின மக்கள், தலித் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கிக்குவீங்க, ஆனால் அந்த மக்களுக்கு உண்டான சரியான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டீங்க. அனைவருக்கும் அர்ச்சகர் இது வாங்கி கொடுத்து யார்? திமுகன்னு பெரும் பேசுங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்கன்னா அர்ச்சகர் ஆக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? விவாதங்களை பார்க்குறீங்களே, தலித் மக்களை யார் சொன்னது? அனைவருக்கும் அர்ச்சகர் ஆக்கிற இந்த இதுவை கொண்டு வந்து யார்? திமுக தானே. சரிடா, அதை கொண்டு வந்தேன். அதனால அந்த சமூகத்தை என்ன நன்மை? அர்ச்சகர் ஆகிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆயிடுவாங்களா? அதே மாதிரி தான் இஸ்லாமிய சமூகத்துக்கு இவங்க எப்போ வந்தாலும் காகிதம் இல்லத்துக்கு நாங்கள் விழா கொண்டாடுறோம், காகிதம் இல்லை ரோடுக்கு பேர் காகிதம் இல்லத்து வைக்கிறோம். நான் சொல்கிறேன், காகிதம் இல்லை சமூகத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்க? இப்போ நான் பட்டியலிட்டேன், அனகாபுரத்தில் 500 வீடு, இப்போ அம்மாப்பட்டினத்தில் ஒரு 300-400 வீடு, இப்போ அடுத்தது ஆலங்குடியில் ஒரு இடிக்க போகிறாங்கன்னா, இன்னும் எத்தனை இடத்துல நீங்கள் ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு வருஷத்தில். ஏன்னா இந்த விஷயத்துக்கு எல்லாமே சைலண்ட் மூடில் இருக்குது. யாருன்னா இஸ்லாமிய அமைப்புகள். இவனுங்க எதை வச்சுட்டு தேர்தல் நேரத்தில் முஸ்லீம்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ திமுக போடாமல் அவங்க உணரணும்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு போகும்? யாருக்கு? நானே சொல்கிறேன், திமுக உணரணுங்க. இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, இப்போது தாவேக தலைவர் விஜய் அவர் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் கூட வந்து ரொம்ப இணைப்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரும் ஒரு டார்கெட் வைக்கிறாரு, அங்கே ஓட்டுகளுக்கு வந்து ஒரு டார்கெட் வைக்கிறாரு. அவருக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குமா? பசங்க நினச்சி சைனடை குடிச்சிக்க முடியுமா? நான் சொல்கிறேன், திமுக துரோகி எந்த மாற்று கருத்து இல்லை, பாஜக எதிரி எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்காக இந்த கார்பரேட் இறக்குமதியை வந்து ஊக்குவிக்கிறதோ ஆதரிக்கிறதோ முட்டாள்தனம். எப்படி கார்பரேட் இறக்குமதி விஜய் சொல்கிறீங்க? இன்ன வரையிலும் வந்து ஒரு ஃபீல்டு ஒரு அரசியலே பண்ணலைங்க விஜய். இப்போ காஞ்சிபுரத்தில் கூட நடத்தினாப்புல, என்ன நடத்தினாப்புல, அவங்க ரசிகர்கள் கூட்டத்தை கூப்பிட்டு வந்து மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் ஊடகத்தை தலைமை செய்தி போகிற மக்கள் சந்திப்பு. மக்கள் சந்திப்பு அது எல்லாருக்கும் கார்டு கொடுத்து கூப்பிட்றீங்கன்னா மக்களுக்கு போய் கார்டு விநியோகம் பண்ணி இல்லையா? உங்கள் கட்சிக்காரனுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஹாலில் வந்து பேசுகிறீங்க. இது வந்து மக்கள் சந்திப்புன்னா மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சந்திக்கணும். அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் அப்படி சந்திக்க போகிறது தான் கரூரில் இப்படி ஆயிடுச்சுன்றீங்க. கரூரில் நீங்கள் வந்து பில்டப் பண்ணீங்க, பில்டப் பண்ணாமல் போங்க. ஏங்க ஆனானப்பட்ட ராகுல் காந்தி போய் தெருவாக அலையிலையா? Z2Y பிரிவு பாதுகாப்பு இருக்கு, Z பிரிவு பாதுகாப்பு, Z+ பாதுகாப்பு உள்ள நபர் இருக்கா இல்லைங்களா? மோடி வரான்னு இல்லையா ஒரு பிரதமர் எங்கே வேணாலும்? அதை விட பெரிய அப்படி ஒரு பில்டப் பண்ணுறாங்க விஜய். முதல்வர் போகிறாரு, எல்லாருமே போகிறாங்க இல்லையா? இவர் மட்டும் என்னென்னா வெளியே அதாவது விஜய் வெளியே வந்தான்னா மக்கள் ஒட்டுமொத்த தமிழகமே அவர் பின்னாடி வந்துடும். அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அது வந்து திமுகவோட மோசமான பாசிசமாக எனக்கு பார்வையிட்டே இருக்கு. திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இதில் போய் விட முடியாது. ஆனால் அவர்களுக்கும் அந்த ஒரு ஆதரவு இருக்குல்ல, இஸ்லாமிய வாக்குகள் விஜய்க்கெல்லாம் போகாது 100%. ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் முழுக்க வந்து திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதியாக எடுத்துகிட்டு படங்களை எடுத்துகிட்டு இன்றைக்கி உத்தம புத்திரன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா யார் ஓட்டு போடுவாங்க? ஏதோ 4 பேர் தொப்பி வச்சுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு இல்லை ஹிஜாப் போட்டுக்கிட்டு நீ பக்கத்தில் நிற்க வச்சு முஸ்லீமெல்லாம் எனக்கு ஆதரவுன்னு சொல்லி அல்லது யூடியூப்லையோ இல்லை இதில் வந்து விவாத நிகழ்ச்சியிலே 4 முஸ்லீம்களை பேச விட்டு எனக்கு எல்லாமே முஸ்லீம் ஆதரவுன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது.
நீ நீ அவ்வளோ நடந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக தெரித்து படங்களை எடுத்த இது வரையிலும் தொடர்ந்து நானே எங்கள் கட்சி சார்பாக ஒரு சாதாரண மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், கேட்கல. நீ என்னடா அப்படி வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதனா? நீ எல்லாம் யாரு நீ? இப்போ இவ்வளோ ஆணவம் இருந்ததுன்னா நாளைக்கு அதிகாரத்துக்கே வந்துட்டான் விஜய், அவனை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இப்போ 41 பேர் கொல்லப்பட்டதுக்கு பொதுப்படியாக சோசியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ இந்த தவறுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வருந்துறேன் அப்படின்னு கூட அவன் நினைக்கலையே. திமுக மீது குற்றச்சாட்டு போட்டு தப்பிச்சு போகிறான். திமுக பின்னா அரசியல் பண்ணுது, அதே மாற்று கருத்து இல்லை. இல்லை, எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பயணம் பார்த்துட்டு இருக்கீங்க, அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? விஜய் செட்டப் உருவாக்குறாங்க, ஃபுல்லாக கார்பரேட்டுகள், பொருளாதாரம், பணம். சத்யபாமா கல்லூரியில் போய் உட்காந்து நீ டைலாக் பேசுகிற. சத்யபாமா கல்லூரி யார்? ஜேபிஆர் யார்? சாராய வியாபாரி. சாராய வியாபாரத்தில் சம்பாரிச்சு தானே நீ அவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டாமல. அங்கே போய் நின்று நீ என்னத்தை யோகிய மாதிரி பேசுறது? சொல்லுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே போய் உத்தம புத்திர மாதிரி இன்னொரு ஆட்சின்ட்டு என்ன முடியும்னால? யார் ஜேபிஆர் குழந்தையை கேட்டால் கூட சொல்லுவோம் சாராய வியாபாரின்னு சொல்லுவோம். சொல்லுவதா இல்லைங்க? ஏவாவில் யார்? சாராய வியாபாரிகள். ஜெகத் ரசின் யார்? சாராய வியாபாரிகள். சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் சாராய வியாபாரிகளாக இருந்து நீ கல்வி தந்தையாக இருக்காங்க. ஏன்னா சாராய கடையை கவர்மெண்ட் எடுத்துச்சு, கல்வியை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்போ அங்கே நின்றுட்டு நீ நான் உத்தம புத்திரன், நேர்மை, மக்களுக்காக செய்வேன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த லாஜிக்கே சரியில்லையே. இப்போ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திமுக எதிர்ப்பு ஆளுங்கட்சி எதிர்த்தா தாங்க ஒரு கட்சியை நிலைநிறுத்த முடியும். அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுக எதிர்க்க. திமுகவா டிவிகேவா? திமுகவா டிவிகே? அப்போ டிவிகேவா திமுகவா நீ சொல்கிற? அப்போ அண்ணா திமுக என்னாச்சு? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜக அல்லது யாரும் கூட்டணி இல்லாமல் 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. நீ இன்னும் களத்திலே இறங்கலை, உன்னுடைய ஓட் பேங்க் எவ்வளோன்னே தெரியல. இதுக்குள்ளே ஏன் இப்படி ஒரு பந்தா பில்டப்பு? இல்லை, பொதுவாக ஒரு கருத்துலாம் வருதே சார், 10, 15, 20% சொல்கிறாங்களே, உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா? ஏங்க, நீ மீடியா பணத்தை கொடுத்தா எது ஒன்றும் செய்வாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவை எடுத்துங்க, பணம் தான். பணம் கொடுத்து திமுக ஆதரவாக பேசுகிறான், பணம் கொடுத்து அதிமுக ஆதரவாக பேசுகிறான், பணம் கொடுத்து விஜய்க்கு ஆதரவாக அப்படி இருக்குது. காசு அள்ளி விட வேண்டியதுதானே. சரி, இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் இணைய போறாரு, விஜய் தலைமையில் இணைய போறாரு. ஒரு 27ஆம் தேதி 26ஆம் தேதி நடக்க போகுது அப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு. இது இணைந்தால் என்ன பலமா இருக்க போகுது? அவங்க ஒரு மண்ணாகிட்டு இல்லை. அதாவது செங்கோட்டையன் நல்ல மனுஷன், அது எந்த மாட்டு கருத்து இல்லை. நல்ல மனுஷன் இல்லை, மாட்டு கருத்து இல்லை. அதுக்கு நீ இவர் போய் இணைஞ்சா அப்படி இது தலைக்கீழாக மாறிடுமா? ஒரு மண்ணாங்கிட்டையும் மாறப்போகிறது இல்லை. இல்லை, விஜய் கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்தாருன்னு வச்சுக்கல, செங்கோட்டையனுக்கு மரியாதை கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அங்கே யாரையும் கேட்க மாட்டேன்றான். அந்த தொண்டர்கள் பார்த்தீங்கள, விஜய் சொன்னாவே கேட்க மாட்டேன்றான். செங்கோட்டையன் அங்கே போய் உட்காந்துட்டு செங்கோட்டையன் டைரக்ஷன் பண்ணால் என்ன நடக்க போகுது? அன்றைக்கி கூட சொன்னாங்க, முன்னாள் IPS IAS ஆஃபீஸர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க ஒழுங்குபடுத்துக்கு. அந்த மக்களை அவன் ஒழுங்குபடுத்தி எவனாலே முடியாது. ஏன்னா விஜயே அது விரும்பலையே. விஜய் அந்த தொண்டர்களை சொல்கிறீங்களா? தொண்டர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு உண்டான வேலையை விஜயே செய்ய தயாராக இல்லை. அதை அவன் ரசிக்கிறாப்புல. விஜய் அப்படியே ரசிக்கிறான். தன்னுடைய தொண்டர்களை அத்துமீறி அந்த காரில் வர்றதையும், பைக்கில் வர்றதையும், விழுறதையும், சாகிறதையும், அது ஒரு விதமான ஒரு தன்மை, ரசிப்பு தன்மையோடு ரசிக்கிறாப்புல. இந்த OPS சொல்லியிருந்தாரு, எங்களை கட்சிக்குள்ளே இணைக்கலை அப்படின்னா ஒரு தனி கட்சி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்லை, இது வரதெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தரதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா? நீங்கள் ஒன்று மட்டும் அதிமுக பொறுத்தவரையிலையும் சின்னமும் கட்சி யார்கிட்ட இருக்கா அவங்க தாங்க. இது இன்னைக்கு இல்லை, காலங்காலமாக நடந்துட்டு வருது. இல்லை, அது விஷயம் இல்லை. இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க, OPS தலைமையில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அமமுக உண்மையிலே ஒரு திறமையான நபர் டிடிவி தினகரன். அவராலே ஒன்றும் பண்ண முடியலைங்க. அவர் ஒரு கட்சி அமமுகன்னு ஆரம்பித்து அவர் தலைமையில் நிறைய கட்சிகளை இணைச்சி சட்டமன்ற தேர்தலெல்லாம் எதிர்கொண்டார். பார்த்துருப்பீங்க. ஆமாம், பண்ணிங்களா? இப்போ அவரே காணாம போட்டார். அவர்கிட்ட இந்த முக்கியமான நபர்கள்லாம் அதிமுக போயிட்டாங்க இல்லையா? இவர் இவர் போனால் இவருடைய நிழலே இவர் பின்னாடி வராது. யார்? OPS. நான் என்ன சொல்கிறேன், ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க நீங்கள், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி இருந்தார்.
குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாவட்ட செயலராச்சும் நீ விளங்கும் போது உன் பின்னாடி வந்திருந்தா நான் கை தட்டி சிரிப்போம். அப்போது உனக்கு ஆதரவு இருக்கு. 10 மாவட்ட செயலர், சரி 10 மாவட்ட செயலர் வேணும், குறைஞ்சபட்சம் முக்குளத்தூரை சேர்ந்த மாவட்ட செயலராச்சும் உன் பின்னாடி வந்திருந்தா நான் யோசிக்கலாம். அடடா ஓபிஎஸ் சான்ஸே இல்லைங்க. ஓபிஎஸ் பின்னாடி வந்து ஓபிஎஸ் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அவர் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் சரி 0 தான். அதேமாரி தான் செங்கோட்டையன், நல்ல மனுஷன், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் செங்கோட்டையன் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை ஏற்படுது. ஏங்க நீங்கள் நானும் 5 வயசு அரசியல் பேசுகிறோம். எடப்பாடியெல்லாம் அவங்க எவ்வளோ அரசியல் ஞானம் பெற்றவங்க, அவங்க எவ்வளோ கூட்டி கணக்கு பார்த்துருப்பாங்க. இவங்களை கழட்டி விட்டால் என்ன நடக்கும், கழட்டி விடலைன்னா என்ன நடக்கும். அரசியல்வாதி இல்லையா? எவ்வளோதான் விரோதி எதிரியாக இருந்தாலும் சரி, இவனை விட்டேன்னா ஓட் பேங்க் போயிடும், இவனை விடக்கூடாதுன்னு வச்சுருப்பான். புரியுதுங்களா? கண்டிப்பாக. அப்போது எடப்பாடியே அந்த முடிவு எடுக்கிறாருன்னா அவங்க ஒன்றும் கூட்டி கழித்து பார்க்காம எடுக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியல. செங்கோட்டையனுக்கு வந்து நல்ல மனுஷன், அது மாட்டு கருத்து இல்லை. எல்லா கட்சிக்காரன்னு சொல்லுவோம் செங்கோட்டையன் நல்லவருன்னுவாங்க. ஆனாலும் அவருக்கு உண்டான மக்கள் ஆதரவு இல்லை. ஓபிஎஸ்க்கு 0. உண்மையிலே கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுறது டிடிவி தினகரன் தான். மற்றபடி அதிமுகலேருந்து யார் விலகி போனாலும் சரி, யார் கழட்டி விட்டாலும் சரி, பெரிய பாதிப்பு வராது. அது ஏற்கனவே டிடிவி வந்து அந்த பாதிப்பை அதிமுக உணர்ந்துச்சு. அதனால் அவங்க அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க. அந்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அமமுகவை கடிச்சு அவங்க போய் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பெருசே இல்லை. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.